வணக்கம். நான் இளஞ்செழியன். இது 15வது பொதுத் தேர்தல் குறித்தான ஒரு கண்ணோட்டம். திரு குணா, 15வது பொதுத் தேர்தல்ல நம்பிக்கை கூட்டணி 14 நாடாளுமன்ற தொகுதிகளையும், தேசிய முன்னணி 13 நாடாளுமன்ற தொகுதிகளையும் இந்திய வேட்பாளருக்கு ஒதுக்கியிருப்பதா தெரியுது. இது வளர்ச்சியா? வீழ்ச்சியா? அவர்கள் எத்தனை பேர் போட்டியிடுகின்றார்கள் என்பது முக்கியமல்ல. எத்தனை பேர் வெற்றி பெறுகிறார்கள் என்பதும் முக்கியமல்ல. வெற்றி பெற்றவர்கள் சமுதாயத்திற்கு என்ன செய்யப் போகிறார்கள்? அவர்களுடைய திட்டங்கள் என்ன? அவர்கள் வெற்றி பெறுவதனால் அரசாங்கத்திலே அவர்களால் மாற்றங்களை ஏற்படுத்தி சமுதாயத்துக்கு நன்மை கொண்டு வர முடியுமா? என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டும். அப்படி மாற்றங்கள் கொண்டு வந்தால் அதுதான் வெற்றியாக நான் பார்க்கின்றேன். முன்னேற்றமாக பார்க்கின்றேன். இவர்கள் போட்டியிடுவதும், வெற்றி பெறுவதும் பெரிய காரியம் அல்ல என்று நினைக்கின்றேன். சரி, உங்களுடைய பார்வையில இந்திய சமூகத்தின் விடியல் என்பது எப்படி இருக்கும்? எந்த வடிவத்துல வரும்? இன்றைக்கு நம்ம 20, 60, 65 ஆண்டு காலமா பார்த்தோம்னா, எல்லாமே அரசியல்வாதிகள் நமக்கு மிட்டாய்கள் தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மிட்டாய் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது கொள்கை அளவில் மாற்றங்கள். உதாரணமாக இப்பொழுது மெட்ரிகுலேஷன்ல இடம் 1000 இடம் அப்படின்னு சொன்னா, அந்த 1000 இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கொள்கை அளவில் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அந்த கொள்கை அளவில் கூறப்பட்டிருக்க வேண்டும். யார் அமைச்சர் வந்தாலும் அந்த கொள்கையை அவர் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம எதிர்நோக்குகின்ற பல பிரச்சனைகள், கல்வி பிரச்சனை, பிறப்பு பத்திர பிரச்சனை, பிரஜா உரிமை பிரச்சனை, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள்ல இந்த மாதிரியான கொள்கைகள் அமைக்கப்பட்டாலே ஒழிய நமக்கு விடிவு கிடையாது. 14வது பொதுத் தேர்தலின் போது நம்பிக்கை கூட்டணி 25 வாக்குறுதிகளை இந்திய சமூகத்திடம் தந்து அவர்களுடைய பேராதரவை பெற்று ஆட்சியும் பிடிச்சாங்க. நல்லது நடந்துச்சா? நல்லது நடந்திருக்கின்றது. பெரிய நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் 100 நாட்கள்ல பிரஜா உரிமை பிரச்சனையை, இந்த பிறப்பு பத்திர பிரச்சனையை தீர்த்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒன்றும் செய்யவில்லை. அதெல்லாம் அதான் சொல்றேன். இந்த கொள்கை அளவில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதுலயும் அவர்கள் வெற்றி பெற்று வந்தப்போ நம்மளோட துரதிர்ஷ்டம் என்னன்னா, இனவாத இனவாத பிரதமர். மகதீர் பிரதமரானது தான் நம்ம இனத்துக்கு இன்னொரு கேடு என்று நினைக்கின்றேன். அவர் அந்த இனவாத இதிலேயே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டார். மற்ற அமைச்சர்களும் தங்கள் வேலைகளை சரியாக செய்ய முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் புதிதாக அரசாங்கம் அமைத்த காரணத்தினால், ஏற்கனவே இருந்த கட்சி 60 ஆண்டு காலமாக அரசாங்கத்தை அமைத்து வைத்திருந்த போது, இந்த அரசு அதிகாரிகள் அவருடன் அதிகமாக நெருக்கமாக இருந்த காரணத்தினால், இந்த புதிய அமைச்சர்களிடம் அவர்கள் இணங்கி போக முடியாத ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். அதுவும் இவர்களுடைய செயல்பாடுகளை பெரிய அளவில் தடையாக இருந்தது. பிறகு 22 மாதங்கள்ல இவருடைய அரசியல் சூழ்ச்சியில இவர்கள் கவிழ்க்கப்பட்டார்கள். அதனால இவரிடம் எதிர்பார்ப்பதும் அதிகம் முடியாது என்று நினைக்கின்றேன். இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் ஒரு கால் அவர்கள் பழைய அனுபவத்தை பயன்படுத்தி சற்று முறையாக சரியாக செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்க இந்த கைதி நஜீப் சிறையிலிருந்து வெளியே வந்தாதான் நல்லது நடக்கும்னு சொல்றாங்களே. உங்கள் பார்வை? அவர் ஒரு விஷயம் நம்ம மறுக்க முடியாது. அவர் மற்ற பிரதமர்களை காட்டிலும் அதிகமாக மிட்டாய் கொடுத்தார். கொஞ்சம் நல்ல மிட்டாயை கொடுத்திருக்கின்றார். தரமான மிட்டாயை கொடுத்திருக்கின்றார். ஆனால் கொள்கை அளவில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. நம்ம பிரச்சனை கொள்கை அளவில் மாற்றங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது உதாரணமாக அவர் மெட்ரிகுலேஷன்ல ஏற்கனவே 2000 இடங்களை கொடுக்க ஒப்புக்கொண்டார். அது ஒரு நல்ல விஷயம். ஆனா அதை கொள்கை அளவில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியர்களுக்கு 2000 இடங்களை கொடுக்க வேண்டும் என்று அது ஒரு கல்வி அமைச்சில் அதை ஒரு கொள்கையாக அமைக்காத காரணத்தினால், அவர் பிரதமராக போன பிறகு அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. கொள்கை அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த மாற்றங்கள் நடந்தால்தான் சமுதாயத்திற்கு அடுத்த 10, 20, 30, 40 ஆண்டுகள்ல நம்ம வெடியல் ஏற்படும் என்று சொல்லலாம். அதுவரை நம்ம வெறும் மிட்டாய் சாப்பிட்டு கொண்டிருந்தால் நமக்கு எந்த வெடியிலும் ஏற்படாது. நீங்கள் சார்ந்துள்ள அமைப்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? என்ன செய்ய திட்டமிட்டிருக்கு? நான் ஒரு I25 என்ற ஒரு அமைப்பு, அதில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றேன். இந்த அமைப்பு சென்ற பக்கத்தன் ஹரப்பன் நம்பிக்கை கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு, இந்த அரசியல்வாதிகளை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு நாம் அரசியல்வாதி கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டும், சமுதாயத்திற்காக வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இந்த அமைப்பை ஒரு 16 இயக்கங்களை ஒன்று சேர்த்து நாம் இந்த அமைப்பை உருவாக்கினோம். அதில் நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றேன். இதை அமைத்த பிறகு நாம் நம்பிக்கை கூட்டணி அமைச்சர்கள் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடன் சேர்ந்து பணி செய்வதற்கு நாம் மும்முரமாக செயல்பட்டோம். அதில் குறிப்பாக மாண்புமிகு குலசேகரன், மாண்புமிகு சிவராசா இவர்கள் இருவருமே நமக்கு ரொம்ப பேருதுணையாக இருந்தார்கள். அதன் வாயிலாக நாம் ஒரு 1000 சுற்றம் மாணவர்களுக்கு தொழில்திறன் பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பை தேடி கொடுத்தோம். ஒரு ஏறக்குறைய ஒரு 800 மாணவர்களுக்கு மாறா இடைநிலைப் பள்ளியில் படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம். இது போன்ற மற்ற நடவடிக்கைகள் நாம் திட்டம் தீட்டி செயல்படுத்த முயன்றோம். அதற்கிடையில் ஆட்சி கவிழ்ந்து விட்டது. இப்பொழுது என்ன செய்கின்றோம் என்றால்,
சமுதாயத்தினுடைய நான் முதல்ல சொன்னது போல அந்த கொள்கை அளவில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, சமுதாயத்திற்கு தேவையான அ கோரிக்கைகள் என்ன என்பதை நாம் திட்டமிட்டு, அதை கலந்து பேசி அதை திட்டமாக உருவாக்கி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொடுத்திருக்கின்றோம். இது அவர்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோல கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அது அதை விட முக்கியமானது என்னவென்றால், ஒன்று அந்த கட்சிகளுக்கு தெரியும். இந்தியர்கள் வேறு மாதிரி சிந்திக்கின்றார்கள். இந்தியர்கள் வேறு கோரிக்கைகள் விடுக்கின்றார்கள். ஏன்னா, இப்ப ஒரு விதம் பார்த்தோம்னா, நம்முடைய கோரிக்கை கோயில், பள்ளிக்கூடம். கோயில், பள்ளிக்கூடம் என்ற ஒரு நிலையில இருந்தது. ஒரு ஒரு அடிப்படை நிலையில் தான் இருந்தது. அதே மீறி வேலைவாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, திறன் பயிற்சி இந்த மாதிரியான பல கூறுகள்ல நம்ம அதை பார்க்க வேண்டும் என்று இந்த அறைகூவலை விடுத்திருக்கின்றோம். மக்களுக்கு என்ன கேட்கின்றோம் என்றால், மக்கள் இதை நாங்கள் WhatsApp மூலியமாக பரப்பி இருக்கின்றோம். மக்கள் இதை பார்த்து தங்களிடம் ஓட்டு கேட்டு வருகின்ற யாராக இருந்தாலும் அவர்களிடம் இந்த கோரிக்கையை விடுக்க வேண்டும். இதை நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் ஆட்சி அமைத்தால் இதை செய்வீர்களா? என்று அவர்கள் கேட்க வேண்டும் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு மரியாதை வரும். இந்தியர்கள் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்கின்றார்கள். இந்தியர்கள் அவரோட தேவை உணர்ந்து செயல்படுகின்றார்கள் என்ற ஒரு சிந்தனை அந்த அரசியல்வாதிகளிடம் வரும். அவர்களும் சற்று விழிப்புணர்ச்சியாக இருப்பார்கள். இனம் சார்ந்த அணுகுமுறையும், பிரதிநிதித்துவமும் இந்த காலத்துக்கு பொருந்தாத ஒன்றாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நம்ம நாடு வீணா போனதுக்கு காரணமே இந்த இனவாத அரசியல் தான். இன அடிப்படையிலே அரசியல் செய்வது. இப்ப இந்தியர்கள்னா ஒரு அமைச்சர் ஒருத்தர் நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னா, அவர் தான் எல்லா காரியங்களையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அல்லது அவரே அதை ஏற்றுக்கொள்றாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி வருகின்ற பொழுது மற்ற அமைச்சர்களிடமிருந்து நாம் எந்த ஒரு உதவியும் பெற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். குறிப்பாக வீட்டுடைமை திட்டம். அது நமக்கு பங்கு வேணும்னா, அந்த வீட்டுடைமை அந்த அமைச்சரை போய் சந்தித்து பேச வேண்டும். இப்ப நிதி அமைச்சுக்கு போனா, நிதி அமைச்சரை போய் பார்த்து பேச வேண்டும். அந்த நிதி அமைச்சர் நமக்கும் அமைச்சர் தான். நம்முடைய பிரதிநிதி தான் நம்முடைய அமைச்சர் என்ற ஒரு நிலை போய், நாட்டில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் நமக்கு அமைச்சர்கள் தான். அவர்களை சென்று காண வேண்டும். அங்கங்க இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர் மற்ற இன உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். அங்குள்ள மக்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சென்று நம்மளுடைய பிரச்சனையை கூறி அவர்களிருந்து நன்மை பெற முயற்சிக்க வேண்டும். நம்ம இனம் என்ற காரணம் சொல்லி நம்ம இனத்தாலேயே விரட்டி கொண்டிருப்பது அது மிக தவறு. அந்த சிந்தனையும் தவறான போக்கு ஒன்று. 2வது இந்த இன அடிப்படையில் நடந்த அரசியல் காரணமாகத்தான் இன்றைக்கு தென்கிழக்கு ஆசியாவை எடுத்துக்கொண்டாலே நம்ம பின்னால் போய்கிட்டு இருக்கோம் பொருளாதாரத்தில். இன்றைக்கு வந்து சிங்கப்பூர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாய்லாந்து, அப்புறம் வியட்நாம் நம்ம நம்மளை மிஞ்சி கொண்டு போய்விட்டது. இந்தோனேஷியா நம்ம இந்தோனேஷியா நம்ம கேவலமாக பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்தில். இன்றைக்கு பொருளாதாரத்தில் அவர்கள் மிஞ்சி போய் கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் 4வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கப் போகிறார்கள். ஆகவே அவர்கள்லாம் அப்படி போய் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நம்ம இன்னும் இன அரசியலை பயன்படுத்தி கொண்டிருந்தால் நம்ம இன்னும் பர்மா கீழே போயிடுவோம். அல்லது பர்மா கூட இருப்போம், மியான்மார் கூட இருப்போம். ஆகவே இந்த நிலை ஏற்படக்கூடாது என்றால் இனவாத அரசியல் இல்லாமல் எல்லோரும் மலேசியர்கள், எல்லா மலேசியர்களுக்கும் தொழில் வாய்ப்பு இருக்க வேண்டும், எல்லா மலேசியர்களுக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், எல்லா மலேசியர்களுக்கும் வியாபார வாய்ப்பு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு என்று சொல்லி அரசாங்க வாயிலாக கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால்தான் நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படும். அவர் திரு குணசேகரன் கருப்பையா, I-25 ஒருங்கிணைப்பாளர். நன்றி.